குமரனோட வெற்றியை வந்து விஜய் வந்து மறைஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில குமரனை பார்க்குற விஜய் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஆனால் உங்களை நான் பாராட்ட முடியாத நிலமையில இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு குமரன். நீங்கள் என்றைக்குமே நல்லா இருந்தால் எனக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காவேரி எங்கிட்ட பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட கேட்குறாரு. இதனால் குமரன் என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து அந்த பையனை வந்து விஜய் வந்து நம்ம பொண்ணு கூட சேர்க்கறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. பிரிஞ்சது தான். இவளோட வாழ்க்கையை நல்லபடி நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு விடுவேன். நல்லபடி வந்து கல்யாணம் கொடுப்பேன் காவேரிக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட காவேரி வந்து வெளிக்காட்டாமல் வந்து மனசுக்குள்ளே அழறாங்க. என் வாழ்க்கையில் விஜயை தவிர என்னால் யாரையுமே ஏற்றுக்க முடியாது. விஜய் தான் என் புருஷன். நான் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரிக்கு திடீர்னு மயக்கம் வருது. அதே டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அதனால் காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காவேரிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தை வேணான்னு சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என் குழந்தைய மட்டும் என்னால் விட்டு தர முடியாது. இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அதனால் யாருக்கிட்டே சொல்லாமல் வந்து காவேரி எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி வீட்டில் வந்து தங்குறாரு. காவேரி பக்கத்து வீட்டிலே வந்து தங்குற விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அதே டைமில் காவேரிக்கு வந்து பூ கொடுக்கறது, காவேரி வந்து வெறுப்பேற்றுறது, அதுக்கப்புறம் காவேரி இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுது. அந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்ருக்காரு. இதை பார்த்து சாரதா வந்து மனசு மாறவே மாட்டேங்கிறாங்க. நான் அந்த பையன் என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் என் மனசு மாறாது. அவனை நான் இந்த ஜென்மத்தில் மன்னிக்கவே மாட்டேன். அவன்லாம் என் மருமகனை ஆகவே முடியாது. அவன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஜாமாக கல்யாணம் பண்ணுறனா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை காவேரிக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது. அவங்களுக்கு தொடர்ந்து வந்து உடம்பு சரியில்லாமல் போது, வாமிட்டும் எடுக்கிறாங்க. இதை பார்த்தா கங்கா வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. கங்கா வந்து என்ன காவேரி, ஏன்டி இப்படிலாம் பண்ண, ஏன்டி என்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லலை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லைக்கா இல்லைக்கா, அம்மா கிட்ட சொல்ல வேணாக்கா, ப்ளீஸ்க்கா, இங்கே பாருடி, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுத்து தான் ஆகணும். அம்மா கிட்ட சொல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? இங்கே பாரு, அம்மா வந்து உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்குடி, உனக்கு கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ நீ கர்ப்பமாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ இந்த குழந்தை வேணாம்மா. என்னக்கா நீ இப்படிலாம் பேசுகிற? எனக்கு விஜய் தான்க்கா எல்லாமே, எனக்கு விஜய் தான்க்கா. நான் விஜய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம், ஆனால் விஜய் தான்க்கா என் வாழ்க்கை அப்படி சொல்கிறாங்க. அப்போ அம்மா கிட்ட பேசலாண்டி, சொன்னா கேள்வி, வேணாக்கா பேச வேணாம் அப்படின்னோடனே, அப்போ அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும், பரவாயில்லையா, நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா என்னக்கா நீ இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன், மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வரேன்னு தேடுறாங்க. இது எல்லாம் பார்த்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆக பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கர்ப்பமான பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்ப்பியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்கா, விஜயோட குழந்தை காவேரி வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி ஆடு பயங்கரமாக அழுறாங்க. அவள் என்கிட்ட என்னென்னமோ சொன்னாலே, வாழலன்னு சொன்னாலே, ஃப்ரெண்ட்ஸாக வாழன்னு சொன்னாலே, இப்போ இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுறாங்க. ஏடி என்கிட்ட சொல்லலைன்றாங்க. சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு காவேரி அழுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறது, ரொம்ப குடும்பமே தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தா கிட்ட தாத்தா, நான் அப்பா கிட்ட தாத்தா, எனக்கு இது போதும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாரு. நான் இப்போவே போய் காவேரி கூட்டிகிட்டு வரேன் தாத்தா, காவேரி ஏன் கூட தான் தாத்தா இருக்கணும், என் குழந்தை ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. உடனே காவேரி கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. எல்லாரும் முன்னாடி கூப்பிட்றாரு. என்ன பண்ணுறது, சாரதா தவிக்கிறாங்க.